வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். பட்டதாரி ஆசிரியர் நியமன தேர்வு பாடத்திட்டம் தமிழ் இயல் 2. தலைப்பு சங்க இலக்கியம். சங்க இலக்கியத்தில் அகம் அறிமுகம் பகுதி 2. சங்க இலக்கியம் அறிமுகம். அகம் பற்றிய அறிமுக பகுதி 1 நாம் முச்சங்க வரலாறுகளை கண்டோம். 3 சங்கத்தில் எத்தனை புலவர்கள் எத்தனை ஆண்டுகள் வீற்றிருந்தார்கள், எத்தனை மன்னர்கள் அந்த சங்கத்தை வழிநடத்தினார்கள், எந்தெந்த கடவுளர்கள் அந்த சங்கத்தில் இடம்பெற்றிருந்தார்கள் போன்ற தகவல்களை கண்டிருந்தோம். இன்றைய வகுப்பில் அதனுடைய தொடர்ச்சியாக ஒரு சில சிறப்பான விஷயங்களை நாம் கவனிக்கப் போகிறோம். முதலாவது, புலவர்களும் தமிழும். புலவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள், அவர்கள் தமிழ் மீதும் தமிழ் சங்கத்தின் மீதும் தமிழை வளர்ப்பதன் மீதும் எந்த அளவுக்கு ஆர்வத்தோடு இருந்தார்கள் என்பதனை அவர்கள் இயற்றிய ஒரு சில பாடல் வரிகள் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இரண்டாவது, அகம் புறம் என்ற தலைப்பில் பார்க்க இருக்கிறோம். அது என்ன அகம் புறம் என்ற ஒரு கேள்வி எழும். அகத்திற்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள், புறம் என்ற புறப்பொருள் சம்பந்தமான பாடல்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்பதனை பற்றியும் நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். அடுத்தது, பாடல் தொகை. எந்தெந்த பாடல்கள் எந்தெந்த நூல்களில் எவ்வளவு இருக்கின்றன, அந்த பாடல் எத்தனை புலவர்களால் எந்தெந்த புலவர்களால் எவ்வளவு பாடல்கள் பாடப்பட்டுள்ளன போன்ற தகவல்கள் பாடல் தொகை என்ற தலைப்பில் பார்க்க இருக்கிறோம். அடுத்தது, அடிவரையறை. எந்த ஒரு சங்க பாடலாக இருந்தாலும் சரி, அதற்கு அடிவரையறை என்பது உண்டு. அந்த அடிவரையறை எத்தனை பாடல்களுக்கு எந்த அளவுக்கான அடிவரையறையோடு இருக்கிறது என்பதனையும் தொடர்ச்சியாக காண இருக்கிறோம். இறுதியாக ஒரு சில பயிற்சி வினாக்கள். இந்த தலைப்புகளில், அதாவது புலவர் தமிழும் அகம்புறம் பாடல் தொகை அடிவரையறை போன்ற தலைப்புகளில் நாம் பார்த்த அந்த செய்திகளின் அடிப்படையில் ஒரு சில பயிற்சி வினாக்கள் உங்களுக்காக தரப்படுகிறது. ஆக இந்த அகம் பகுதி 2 இந்த பகுதியினை நன்கு கற்று அடிப்படையான சில பொதுவான தகவல்களை தெரிந்து கொண்டு அடுத்தடுத்த வெற்றியை நோக்கி பயணத்தை நாம் மேற்கொள்வோம். முதல் தலைப்பு, புலவர்களும் தமிழும். புலவர்களும் தமிழும் புது சொல் உருவாக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்று முதலாவது சொல்கிறார்கள். அது என்ன புது சொல்? மதுரையில் பாண்டியன் அவையில் இணைந்த புலவர்கள், பாண்டியன் அவை தமிழ் முக்கியத்துவம் கொடுத்து தமிழை வளர்க்கும் நோக்கத்தினை அடிப்படையாக கொண்ட அவை என்று உணர்ந்த புலவர் பெருமக்கள் பலர் ஒன்று இணைந்திருக்கிறார்கள். ஒன்று இணைந்ததோடு மட்டுமில்லாமல் புதுமையான சொற்கள் பலவற்றை உருவாக்கி மகிழ்ந்திருக்கிறார்கள். உருவாக்கி மகிழ்ந்து அவர்கள் செய்த மன்னனுடைய நன்மை பயக்கக்கூடிய செய்திகளை இந்த பாடல் நமக்கு எடுத்து சொல்லும். பொதுமொழி பிறர்க்கின்றி முழுதாளும் செல்வர்க்கு மதிமொழி இடன மாலை வினைவர் போல் வல்லவர் செதுமொழி சீத்த செவி செருவாக முதுமொழி நீரா புலன் நா உழவர் புதுமொழி கூட்டுண்ணும் புரிசை சூழ் புனல் ஊற என்று அந்த பாடல் என்பது அமைந்திருக்கிறது. இந்த பாடலில் புலவன் என்பவன் யார் என்றால் அவர் நா உழவர். உழவர்கள் வேறு, நா உழவர்கள் வேறு அல்லவா? இங்கு புலவர்கள் பாண்டியன் அவையில் வீற்றிருந்தவர்கள் நா உழவர்களாக இருந்திருக்கிறார்கள். அவர்களுக்கான உழு நிலம் என்பது வேண்டுமல்லவா? அந்த உழு நிலம் வேறு எதுவும் கிடையாது, மன்னனுடைய செவிதான். மன்னனுடைய செவியில் எப்பொழுதும் நல்ல நல்ல சொற்களை விதைக்கக்கூடிய சிறந்த உழவர்களாக இருந்திருக்கிறார்கள். யார் என்றால் புலவர் பெருமக்கள். அதனால்தான் புலவர்களை நா உழவர் என்றும் புதுமொழி கூட்டுண்ணும் புரிசை சூழ் புனல் ஊற என்பது அந்த மதுரை நகரத்தில் புது மொழியினை உருவாக்கக்கூடிய புது சொற்களை உருவாக்கக்கூடிய புலவர்கள் இருந்தார்கள் என்றும், அந்த நா உழவர்கள் எப்பொழுதும் வளம் நிறைந்திருக்கக்கூடிய நாடு போல சொல் வளம் நிறைந்திருக்கக்கூடியவர்களாக புலவர்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் நாளுக்கு நாள் எப்பொழுதுமே மன்னனுடைய நலம், நாட்டினுடைய நலத்தையே தனது கருதுகோள்களாக பாடல்களில் ஏற்றிருக்கிறார்கள் என்பது போன்ற கருத்து இந்த பாடலில் இடம்பெற்றிருக்கிறது. ஆக
இந்த பாடல் வாயிலாக மன்னனுடைய நலம் விரும்பிகளாக புலவர்கள் இருந்திருக்கிறார்கள். மன்னன் அவனை அடிப்படையாக கொண்டே நாடு இயங்குகிறது அல்லவா? இதுதான் இந்த பாடலுடைய பொருளாக இருக்கும். ஆக நன்கு கவனித்தோம் என்றால், புலவர்கள் தமிழ் விரும்பிகளாக மட்டுமில்லாமல் நலம் விரும்பிகள், நாட்டினுடைய நலம் விரும்பிகளாக இருந்திருக்கிறார்கள். அவர்கள் நாளும் புது புது சொற்களை உருவாக்கி இருக்கிறார்கள் என்பது இந்த பாடலுடைய பொருள் அடிப்படை. அடுத்ததாக, அந்த புலவர்கள் ஒன்று கூடிய நாட்கள் என்ற ஒரு கேள்வி வரும் அல்லவா? எந்தெந்த காலகட்டங்களிலாலும் அந்த புலவர்கள் ஒன்று கூடினார்கள், அவர்களுடைய கூட்டம் எவ்வாறு இருந்தது என்பது போன்று ஒரு சில மேற்கோள்கள் இங்கு வருகின்றன. இளவேனில் காலம் தமிழ் மாதத்தில் அது சித்திரை வைகாசி என்று கூறப்படும். இந்த சித்திரை வைகாசி மாதங்களில், இளவேனில் காலங்களில் மதுரையில் புலவர்கள் கூட்டங்கள் நிகழ்ந்துள்ளன. இந்த பாண்டிய மன்னனுடைய ஆட்சிக்கு உட்பட்ட தலைநகரமாகிய மதுரை, அங்கு சித்திரை வைகாசி மாதம் என்பதுதான் இளவேனில் காலம். இந்த இளவேனில் காலத்தில் புலவர் கூட்டங்கள் நிகழ்ந்துள்ளன என்பது இங்கு நாம் தெரிந்திருக்க வேண்டும். அதை தெரிவிக்கக்கூடிய ஒரு பாடலும் இங்கு கவனித்தோம் என்றால், நிலன் நாவில் திரிதருவும் நீள்மாட கூடலார் புலன் நாவில் பிறந்த சொல் புதிது உண்ணும் பொழுதன்றோ பல நாடு நெஞ்சினேம் பரிந்து நாம் விடுத்தக்கால் சுடர் இழாய் நமக்கு அவர் வருதும் என்று உரைத்ததை என்று அந்த பாடல் சொல்லிச் செல்லும். ஆக, நிலன் நாவில் திரிதருவும் நீள்மாட கூடலார் புலன் நாவில் பிறந்த சொல் புதிது உண்ணும் பொழுதன்றோ பல நாடு நெஞ்சினேம் பரிந்து நாம் விடுத்தக்கால் சுடர் இழாய் நமக்கு அவர் வருதும் என்று உரைத்ததே. ஆக, புலவர்கள் கூட்டம் நிகழக்கூடிய காலகட்டம் அந்த இளவேனில் காலகட்டத்தில் புதிதான சொற்களை உருவாக்கி மட்டுதோடு இல்லாமல், அங்கு மன்னர்கள் எந்த அளவுக்கு எவ்வாறு தமிழ் ஆய்ந்து தமிழர்களை ஊக்கப்படுத்தி புலவர்களை வளரச் செய்தார்கள் என்ற கருத்தினை இந்த பாடலில் வெளிப்படுத்தக்கூடிய அதே நேரத்தில், மறைமுகமாக இந்த பாடல் முழுவதுமாக எந்த பொருள் அடிப்படையில் இருக்கிறது என்றால், தலைவன் தலைவி என்று அவர்களை மையப்படுத்தியே இருக்கிறது. தலைவன் தலைவியா, அவர்களுடைய செயல்பாடுகள் இங்கு எவ்வாறு வந்தது என்று கேள்வி கேட்டோம் என்றால், தலைவன் தலைவியிடம் குறித்த காலகட்டத்தில் வந்துவிடுவதாக சொல்லி சென்றிருக்கிறான். ஆனால் தலைவன் அந்த நேரத்தில் வரவில்லை. வராததால் தலைவி தலைவனை நினைத்து வருந்தி ஏக்கம் கொண்டே வருத்தப்படுகிறாள். இந்த ஏக்கத்தில் அவள் பலவாறு நினைந்து புலம்புபவளாக இருக்கிறாள். அந்த புலம்புவலை தேற்றுபவளாக அவளுடைய தோழி அருகே வந்து, இங்கு நிகழக்கூடிய, அதாவது மதுரையில் நிகழக்கூடிய இந்த சித்திரை வைகாசி இந்த மாதத்தில் நிகழக்கூடிய புலவர் கூட்டங்கள் இருக்கிறது அல்லவா? அந்த புலவர் கூட்டங்கள் நிகழக்கூடிய காலகட்டத்தில் நம் தலைவர் வந்துவிட்டார், அதனால் நீ வருத்தம் கொள்ளாதே என்று தெரிவிக்கக்கூடிய பாடலாக இந்த பாடல் என்பது இருக்கிறது. ஆக, இந்த பாடலில் புலவர் கூட்டங்கள் நிகழக்கூடிய மாதம் இளவேனில் மாதம், சித்திரை வைகாசி என்ற மாதங்களை கொண்டிருக்கிறது என்பதனையும் இங்கு சொல்லிச் செல்கிறார். அடுத்த கட்டமாக, இந்த மதுரையில் எப்பொழுதெல்லாம் தமிழ் நிலை பெற்று இருந்தது என்ற ஒரு செய்தியும் வருகிறது. மதுரையில் எப்போதும் தமிழ் நிலை பெற்றது. தமிழ் நிலை பெற்ற தாங்கரு மரபின் மகிழ்நடை மருகின் மதுரை என்று சிறுபானாற்றுப்படை தெரிவிக்கிறது. இது முக்கியமாக நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு செய்தி. என்னது? தமிழ் நிலை பெற்ற தாங்கரு மரபின் மகிழ்நடை மருகின் மதுரை. நிலை பெற்று இருக்கக்கூடிய தமிழ் எங்கு? மதுரையில். இந்த செய்தி எந்த பாடலின் வாயிலாக வெளிப்படுகிறது என்று பார்த்தோம் என்றால், சிறுபானாற்றுப்படை என்று சொல்லிச் செல்லும். சிறுபானாற்றுப்படையில் எவ்வாறு மதுரையில் தமிழ் நிலை பெற்று இருந்தது என்ற செய்தியினை நாம் கண்டோமோ, அதுபோலத்தான் அடுத்ததாக திருநாவுக்கரசர் தேவாரத்திலும் நண்பாட்டு புலவனாய் சங்கம் ஏறி நற்கனக கிழி தருமிக்கு அருளினோன் கான் என்று இந்த பாடல் வரி உண்டு. அதாவது திருவிளையாடல் புராணத்தில் தருமிக்கு பொற்கிழி அளித்த அந்த ஒரு படலம் உண்டல்லவா, அந்த செய்தியினை மேற்கோளாக இங்கு நாம் காண்கிறோம்.
நண்பாட்டு புலவனாய் சங்கமேறி நற்கனக கிழி தருமிக்கு அருளினோன். யார்? சிவபெருமான். இந்த செய்தியை சொல்வதன் மூலமாக சங்கம் என்பது ஒன்று இருந்திருக்கிறது, அது மதுரையில் நிலைத்திருந்தது என்ற தகவல்களை நாம் இங்கு தெரிந்து கொள்கிறோம். அடுத்ததாக ஒரு சில பாடல்களில் இப்பொழுது சங்கத்தமிழ் என்ற இந்த வார்த்தை எங்கு இடம்பெற்றிருக்கிறது என்றால் ஆண்டாள் திருப்பாவையில் இடம்பெற்றிருக்கிறது. சங்கத்தமிழ் என்ற வார்த்தை ஆண்டாள் திருப்பாவை. அடுத்தது சங்க முகத்தமிழ் என்ற வார்த்தை திருமங்கையாழ்வார் இயற்றிய பெரிய திருமொழி. சங்க முகத்தமிழ், அதாவது சங்கத்துக்கு அடையாளமாக இருந்த தமிழ் என்றும் கொள்ளலாம். ஆக அந்த வரிகளும் திருமங்கையாழ்வார் இயற்றிய பெரிய திருமொழியில் இடம்பெற்றிருக்கிறது. அடுத்தது மாபாரதம் தமிழ்படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும். பல முறை தேர்வுகளில் கேட்கப்பட்ட ஒரு வினா இந்த வரி எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது என்று. ஆனால் சின்னமனூர் செப்பேடு எனக்கூடிய செப்பேட்டில் இடம்பெற்றிருக்கக்கூடிய வரிதான் இது. மாபாரதம் தமிழ்படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும். அதற்கு முன்பும் ஒரு சில வரிகள் உண்டு. உறைவான் உயர்மதில் கூடலில் ஆய்ந்த உன் தீந்தமிழின் துறைவாய் நுழைந்தனையோ அன்றி ஏழிசை சூழல் புக்கோ மாபாரதம் தமிழ்படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்று அந்த பாடல் என்பது சொல்லிச் செல்கிறது. ஆக இந்த பாடலின் வாயிலாகவும் நமக்கு என்ன தகவல்கள் கிடைக்கிறது என்றால், மதுரையில் சங்கம் என்பது நிறுவப்பட்டிருக்கிறது. அந்த சங்கத்தின் மூலமாக மிகச்சிறந்த புலவர்கள் தங்களது தமிழ் புலமையை நிரூபித்திருக்கிறார்கள் என்ற தகவல்கள் இந்த பாடலின் மூலமாகவும் தெரிய வருகிறது. அடுத்ததாக அந்த சங்க இலக்கியத்தில் அக இலக்கிய பாடல்கள் எத்தகைய பாடுபொருளை கொண்டவை என்பதை போன்றவற்றினை நாம் இப்பொழுது காண இருக்கிறோம். உள்ள வாழ்க்கையோடு தொடர்புடையவை அகப்பாடல்கள். உள்ள வாழ்க்கை, உள்ளம் என்பது மனம், மனம் சம்பந்தப்பட்ட பாடல். மனம் சம்பந்தப்பட்ட பாடல் என்றால் தலைவன் தலைவி இவர்களுக்கு மட்டுமே உரியதாக இருக்கக்கூடிய பாடல்கள், அவற்றை அகப்பாடல்கள் என்று சொல்கிறார்கள். அந்த அகப்பாடல்கள் மன வளர்ச்சியின் அடிப்படையில் அமைந்தவை. மன வளர்ச்சியா? அது என்ன என்றால் அவர்களுடைய உள்ளத்து உணர்வுகளுடைய அடிப்படையில், அவர்களுடைய நினைப்பின் அடிப்படையில், அவர்களுடைய கற்பனையின் அடிப்படையில் பல செய்திகள் இங்கு இடம்பெற்றிருக்கின்றன. இருந்தாலும் கூட அகப்பாடல்களாக இருந்தாலும் இங்கும் ஒரு சில வரலாற்று செய்திகளும் இடம்பெற்றிருக்கின்றன. இவற்றைத்தான் நாம் அகப்பாடல்கள் என்று கூறுகிறோம். அடுத்தது போர், அவற்றினுடைய வெற்றி, கொடை, நாட்டு நடப்பு, வாழ்க்கையின் குறிக்கோள், இவற்றை பற்றியெல்லாம் பேசக்கூடிய அந்த பாடலுடைய தன்மை என்பவை புறம் என்ற தன்மையில் அமைந்திருக்கும். ஆக அக வாழ்க்கை என்பது உள்ள வளர்ச்சி, புற வாழ்க்கை என்பது நாட்டு வாழ்க்கையினுடைய நடப்பு வாழ்க்கையினுடைய குறிக்கோள் போன்றவற்றை நாம் இங்கு அகப்பாடல்கள் புறப்பாடல்களில் தெரிந்து கொள்கிறோம். குறிப்பு பொருள் என்ற ஒன்று உண்டு அகப்பாடலில். அகப்பாடலில் குறிப்பு பொருள் என்று உண்டு. அதாவது எந்த ஒரு புலவனும் தான் நினைப்பதை நினைத்த மாத்திரத்தில் எல்லோரும் புரிந்து கொள்ளும் வகையில் இயற்றுவது இயல்பான விஷயம். ஆனால் புலவர்களில் தலை சிறந்த புலவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? தாங்கள் நினைக்கக்கூடிய அந்த பாடலுடைய பொருளை மறைமுகமாக வைத்து மேம்போக்காக ஒரு கருத்தை சொல்வது போல, மறைமுகமாக ஆழமான ஒரு கருத்தை தெரிவிப்பது போல சொல்வார்கள். அந்த குறிப்பு பொருள் எனக்கூடிய அந்த சொற்களுக்கு இந்த உள்ளுரையும் இறைச்சியும் அடிப்படையாக இருக்கின்றன. கவிஞன் தான் சொல்ல நினைத்ததை உள்ளுறுத்தி சொல்வது உள்ளுரை. சொல்லிய ஒரு மேம்போக்கான கருத்திலிருந்து வேறொரு பொருள் வெளிப்படுமாறு தோன்ற வைப்பது இறைச்சி. இந்த இரண்டுமே தொல்காப்பியம் என்ற நூலில் அடிப்படையாக அமைந்திருப்பதனை தெரிந்து கொள்ளலாம். இந்த உள்ளுரை, இறைச்சி இந்த இரண்டை பற்றியும் பேசக்கூடியவை தொல்காப்பிய நூற்பாக்களும் இடம்பெற்றிருக்கின்றன. அவற்றில் குறிப்பு பொருள் என்ற அடிப்படையில் இந்த இரண்டுமே சொல்லப்பட்டிருக்கிறது. இதனுடைய தொடர்ச்சியாக அந்த சங்க இலக்கியத்திற்குரிய ஒரு சில பெருமைகளையும் நாம் இங்கு தெரிந்து கொள்ளலாம். முதலில் தமிழ் இலக்கியங்கள் எவ்வளவு இருந்தாலும் அந்த இலக்கியங்களுக்கெல்லாம் இமயமாக இருக்கக்கூடியவை எவை என்றால் அவை சங்க பாடல்கள் தான். ஏனென்றால் நமக்கு ஆதாரமே, நமக்கு துவக்கமே அங்கிருந்து தான் ஆரம்பிக்கிறது. அடுத்தது காதலையும் வீரத்தையும் இரு கண்களாக போற்றியவோர் யார் என்றால் அக்கால மக்கள், அதுவும் நம் தமிழ் மக்கள் என்று எடுத்து சொல்லலாம். அடுத்தது அந்த அகப்பாடல்கள்
மட்டுமல்லாது புறப்பாடல்கள் இந்த 8 தொகை 10 பாட்டு பாட்டும் தொகையும் இருக்கிறது அல்லவா, அவற்றினுடைய மொத்தம் எண்ணிக்கை எவ்வளவு என்றால் 3 அடி முதல் 782 அடி வரை இப்பாடல்கள் அமைந்திருக்கின்றன. 3 அடி சிறுமை, 782 அடி அதிக அளவாக இந்த 8 தொகை 10 பாடல்களில் இடம்பெற்றிருக்கின்றன. மொத்த பாடல்களுடைய எண்ணிக்கை 2387. அந்த பாகுபாட்டிலும் மேலும் ஒரு சில பிரிவுகள். அகப்பாடல்கள் அந்த மொத்த எண்ணிக்கையில் 1877 பாடல்கள் உள்ளன. புறப்பாடல்கள் 510. அகப்பாடலுடைய எண்ணிக்கை எவ்வளவு? 1877, புறப்பாடல்கள் 510. இவற்றை பாடிய புலவர்களுடைய எண்ணிக்கை 473. அவருள் பெண்பார் புலவர்கள் மொத்தம் 30 பேர்தான். இவர்களுடைய அந்த 30 என்ற எண்ணிக்கை குறித்தும் ஒவ்வொரு புலவர்களுடைய ஒவ்வொரு ஆராய்ச்சியாளர்கள் உரையாசிரியர்களுடைய கருத்துக்கள் வேறுபடுகின்றன. அவ்வாறு என்ன வேறுபடுகிறது என்று பார்த்தோம் என்றால், உவேசா, பின்னத்தூரார் இவர்கள் 30 புலவர்கள் இல்லை, அவர்கள் 38 என்று கூறுகிறார்கள். அடுத்ததாக ராகவ ஐயங்கார், அவர் 31 பேர் பெண்பார் புலவர்கள் என்று கூறுகிறார். அடுத்தது அபிதான சிந்தாமணி பூர்ணலிங்கனார், அவர் மொத்தம் 26 பெண்பார் புலவர்கள் என்று கூறி செல்கிறார். ஔவை துரைசாமி பிள்ளை 34 என்று கூறுகிறார். வையாபுரி பிள்ளையும் துடிசை கிழாரும் 32 பேர் பெண்பார் புலவர்கள் என்று கூறுகிறார்கள். அடுத்ததாக புலவர் கா. கோவிந்தன் அவர்கள் மொத்தம் 27 பேர் என்று கூறுகிறார். ஔவை நடராசன் 41 பேர். ஆக ஒவ்வொரு உரையாசிரியர்களும் பிற்காலகட்டத்தில் இந்த சங்க இலக்கிய புலவர்களில் பெண்பார் புலவர்கள் வேறு வேறு எண்ணிக்கையில் கூறி செல்கிறார்கள். ஆக பெரும்பாலோர் ஏற்றுக்கொண்ட ஒரு முடிவு என்றால் இங்கு 30 என்பதனை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இவர்களில் முக்கியமாக அடுத்ததாக, அதாவது இதுவரையில் அகப்பாடல்கள் புறப்பாடல்கள் பாடிய புலவர்கள் அவற்றுள் பெண்பார் புலவர்கள் என்று பார்த்தது போல, அடுத்ததாக அந்த புலவர் வரிசையில் அரசர் புலவர்களாக இருந்தவர்கள் மொத்தம் 25 பேர் என்பதனையும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அரச புலவர்கள் எவ்வளவு? 25. அடுத்ததாக சங்க இலக்கிய பாடல்களில் அதிகப்படியான பாடல்களை எல்லாம் பாடியவர்கள் யார் யார் என்ற ஒரு கேள்வி எல்லாம் எழும். பாடல்கள் ஒரே புலவரால் மட்டும் பாடப்பட்டவை இல்லை 8 தொகை என்பதை நினைவில் வைத்திருப்பீர்கள். அந்த 8 தொகை பாடல்களிலேயே, ஏன் 10 பாட்டு பாடல்களிலேயே இன்னும் பல பாடல்களில் தனித்தனி புலவர்கள், ஒவ்வொரு புலவனும் பல பாடல்களை பாடியிருக்கலாம் அல்லவா? அவ்வாறு அதிகப்படியான பாடல்களை பாடியுள்ளவர் யார் என்று பார்த்தால் நமக்கு கபிலர் தான் முதல் இடத்தில் வருகிறார். 234 பாடல்களை அவர் பாடியிருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்கின்றன. அடுத்த இடம் யாருக்கு என்றால் அம்முவனாருக்கு. அவர் 127 பாடல்களை பாடியிருக்கிறார். ஓரம்போகியார் 110 பாடல்கள், பேயனார் 105 பாடல்கள், ஓதலாந்தியார் 103 பாடல்கள். ஆக இந்த கபிலர், அம்முவனார், ஓரம்போகியார், பேயனார், ஓதலாந்தியார் இந்த 5 மட்டும் எவ்வாறு 100க்கு மேற்பட்ட பாடல்களை பாடியிருக்கிறார் என்றால் அந்த எண்ணிக்கை உங்களுக்கு எளிதில் நினைவிருக்கும். காரணம் என்னவென்றால் ஐங்குறுநூறு என்ற ஒரு நூல் உண்டல்லவா? அந்த ஐங்குறுநூற்றில் இந்த 5 புலவர்களும் பாடிய 100 பாடல்கள் இருக்கின்றன. அந்த நூலை போக இன்னும் மற்ற பாடல்களும் இவர்கள் பாடியிருக்கிறார்கள். அவற்றையும் சேர்த்து இங்கு இந்த எண்ணிக்கை நமக்கு கிடைக்கிறது. அடுத்தது பரணர் 85 பாடல்கள், மருதன் இளநாகனார் 79 பாடல்கள், ஔவையார் 59 பாடல்கள், பாலைப்பாடிய பெருங்கடுங்கோ 68 பாடல்கள். ஆக சங்க இலக்கியத்தில் யார் யார் எவ்வளவு பாடல்கள் அதிகப்படியாக பாடியிருக்கிறார்கள் என்பன தகவல்களை இந்த செய்தியில் நாம் கண்டோம். இதன் தொடர்ச்சியாக சங்க இலக்கிய பாடல்கள் கடவுள் வாழ்த்தோடு எவ்வளவு நமக்கு கிடைத்திருக்கின்றன என்று அந்த தகவலையும் தெரிந்து கொள்வோம். சங்க இலக்கியத்தில் நற்றிணை பாடல் கடவுள் வாழ்த்துடன் சேர்த்து 401 பாடலாக இருக்கிறது. குறுந்தொகை 402, ஐங்குறுநூறு 500 பாடல்கள், பதிற்று 10 86 பாடல்கள், பரிபாடலில் 35 பாடல்கள் கடவுள் வாழ்த்துடன் சேர்த்து நமக்கு கிடைக்கின்றன. அதன் தொடர்ச்சி சங்க இலக்கியம் கடவுள் வாழ்த்துடன் மேலும் கலித்தொகையில் மொத்தம் 150 பாடல்கள் நமக்கு கிடைக்கின்றன.
அகநானூற்றில் 401 பாடலும், புறநானூற்றில் 401 பாடலும், 10 பாட்டில் 10 பாடல்களும் கடவுள் வாழ்த்துடன் நமக்கு மொத்தமாக கிடைக்கின்றன. ஆக மொத்த பாடல்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு என்று கவனித்தோம் என்றால் 2386 2386 பாடல்கள் நமக்கு சங்க இலக்கியத்தில் கடவுள் வாழ்த்துடன் சேர்த்து நமக்கு கிடைக்கின்றன என்பது நினைவிற்கொள்ள வேண்டியது. அடுத்தது, அந்த சங்க பாடல்கள் எல்லா பாடல்களுமே நமக்கு கிடைத்திருக்கின்றதா என்ற ஒரு கேள்வியும் எழும். நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த ஓலைச்சுவடிகளும் மற்ற குறிப்புகள் ஆதாரங்களும் நமக்கு எல்லா பாடல்களையுமே நமக்கு தொகுத்து கொடுக்கவில்லை. ஒரு சில பாடல்கள் நமக்கு கிடைக்க பெறாமலும் போயிருக்கின்றன. அவற்றில் ஐங்குறுநூறு என்ற இந்த நூலில் பாடல் எண் 129, 130 இந்த 2 பாடல்கள் நமக்கு கிடைக்கவில்லை. ஓலைச்சுவடிகள் சிதைந்திருக்கலாம், இல்லையில் வேறு ஏதேனும் கரையான்கள் அரித்திருக்கலாம். இருந்தாலும் நமக்கு அது கிடைக்கவில்லை. அடுத்தது நற்றிணை நூல். நற்றிணையில் பாடல் எண் 234 இதுவும் நமக்கு கிடைக்கவில்லை. பதிற்று 10 பதிற்று 10ல் பாடல் 1 முதல் 10 வரையிலும் 91 முதல் 100 வரையிலும் இந்த இருக்கக்கூடிய 10, 10, 20 பாடல்களும் நமக்கு கிடைக்கவில்லை. அடுத்தது பரிபாடல். பரிபாடலில் 23 முதல் 70 வரையிலான அந்த பாடல் வரியும் நமக்கு கிடைக்கவில்லை. புறநானூற்றில் பாடல் எண் 267, 268 இந்த 2 பாடலும் நமக்கு கிடைக்காமல் போனது நமது ஒரு பேரிழப்பு என்று கூட நாம் சொல்லலாம். காரணம், சங்க இலக்கியம் முழுமையாக நமக்கு கிடைத்திருந்தால் அதன் சுவை இன்னும் என்னவென்று தெரிந்திருக்கும் அல்லவா? அடுத்ததாக ஒரு தகவலை நமக்கு மர்ரே எஸ். ராஜம் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். அது என்ன என்று பார்த்தால், இந்த சங்க இலக்கியம் தமிழ் கற்றோர்க்கு மட்டுமே என்ற ஒரு காலம் இருந்தது. தமிழ் கற்றவர்கள் மட்டுமே தான் அந்த சங்க இலக்கியத்தை படிக்க முடியும், சங்க இலக்கியத்தினுடைய பொருளை அனுபவிக்க முடியும், சங்க இலக்கியத்தில் திளைத்திருக்க முடியும் என்ற ஒரு காலம் இருந்தது. அந்த காலத்தை மாற்றக்கூடிய ஒரு நிகழ்வு நடந்தது. என்னவென்று பார்த்தால், பல உரையாசிரியர்கள் வெளிவந்தது. அதிகமான பதிப்புகளை நூல்கள் உருவாக்கியது. பதிப்புகளில் அந்த பாடல்கள் பிரித்து பொருள் தரக்கூடிய வகையில் எளிமைப்படுத்தப்பட்டது. அவற்றை செய்த நிறைய தமிழர்கள் உண்டு. அந்த காலகட்டத்தை மாற்றியவர்கள் அவர்கள். அதாவது எல்லா மாணவர்களும், சிறிய அளவிலான தமிழ் பயிற்சி உடையவர்களும் கூட எளிமையாக சங்க இலக்கியத்தினை படித்து பொருள் தெரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு. காரணம் என்னவென்றால், 2000 ஆண்டு பழமையானது. மொழிநடை மாறியிருக்கும். அந்த மொழிநடையில் சொற்கள் அந்த பாவகை இனங்களுக்கு ஏற்ப எழுதப்பட்டிருக்கும். அதனுடைய அடிப்படையில் நாம் அந்த பாடலை படித்து பார்ப்பது சற்று சிரமமாக இருந்தது. அந்த காலகட்டத்தினுடைய அந்த கவிதைகளை புரிந்து கொள்வது கடினமாக இருந்தது. அதனை பிற்கால உரையாசிரியர்கள் எளிமைப்படுத்தினர், எல்லோருக்கும் கிடைக்கும் வகையில் உருவாக்கினர். தமிழர்கள் அனைவருக்கும் உரியதாக அந்த பாடலை எளிமைப்படுத்தி உணர்ச்சி விதிகளை நீக்கி சங்க இலக்கியம் முழுவதையுமே 8 தொகைக்கு 8 நூல்களையும் 10 பாட்டுக்கு 1 நூலையும் 1957, 58 அந்த காலப்பொழுதில் மர்ரே எஸ். ராஜம் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். ஆக இது போன்று ஒரு சில முயற்சிகளால் நமக்கு சங்க இலக்கியம் கற்பவருடைய எண்ணிக்கை அதிகரித்தது என்பது வெளிப்படையான உண்மை. 8 தொகை பாடலுடைய அடிவரையறை என்ன என்பதனை மேம்போக்காக சற்று விரைவாக பார்த்து கொள்வோம். நற்றிணை பாடல் இருக்கிறது. நற்றிணை பாடலுடைய அடிவரையறை 9 முதல் 12. குறுந்தொகை பாடலுடைய அடிவரையறை 4 முதல் 8. அகநானூறு 13 முதல் 31. ஐங்குறுநூறு 3 முதல் 6. அந்த பாடலுடைய அடிவரை, ஒவ்வொரு பாடலும் எத்தனை வரிகள் இருக்கின்றன என்பதுதான். அடுத்தது மேலும் ஒரு சில 8 தொகை பாடல்கள். பரிபாடல் 25 முதல் 400 அடிகள் வரை கொண்டது. கலித்தொகை 11 முதல் 100 அடிகள் வரை கொண்டது. புறநானூறு 13 முதல் 100 அடிகள் வரை கொண்டது. பதிற்று 10 8 முதல் 51 அடிகள் வரை கொண்டிருப்பதாக 8 தொகை பாடல்கள் அமைகின்றன. முக்கியமாக நாம் அடுத்தது தெரிந்து கொள்ள வேண்டியது 10 பாட்டு நூல்களுடைய அடிவரையறை. திருமுருக ஆற்றுப்படை 317 அடிகளை கொண்டிருக்கிறது. பொருணர் ஆற்றுப்படை
248 அடிகளை கொண்டிருக்கிறது. சிறுபானாற்றுப்படை 269 அடிகளை கொண்டிருக்கிறது. பெரும்பானாற்றுப்படை 500 அடிகள். முல்லைப்பாட்டு 103 அடிகள். இந்த முல்லைப்பாட்டு என்பதுதான் 10 பாட்டு பாடல்களிலேயே மிக குறைந்த அடி வரையறையை கொண்டிருக்கக்கூடிய பாடல் என்பது நமக்கு நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு தகவல். அடுத்தது 10 பாட்டு நூல்களினுடைய இன்னும் ஒரு சில நூல்களுக்கான அடிவரையறை. மதுரை காஞ்சி 782 அடிகளை கொண்டது. நெடுநல்வாடை 188 அடிகள். குறிஞ்சிப்பாட்டு 261 அடிகள். பட்டினப்பாலை 301 அடிகள். மலைப்படுகடாம் 583 அடிகள். ஆக மதுரை காஞ்சி இருப்பதிலேயே 10 பாட்டு நூலில் மிக நீண்ட அடிவரையறை கொண்டது என்றால் மதுரை காஞ்சி தான் என்பதனை நினைத்து கொள்ள வேண்டும். இந்த 782 அடிகளை கொண்ட மதுரை காஞ்சி மிக நீண்ட அடிவரையறை. முல்லைப்பாட்டு 103 என்று கண்டோம் அல்லவா? அதுபோல இந்த நூல்களில் அகப்பாடல்கள் எவை எவை என்பதையும் நாம் கண்டிருந்தோம். பாலை, குறிஞ்சி, முல்லை, அதாவது முல்லை என்பது முல்லைப்பாட்டு, குறிஞ்சி என்பது குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை என்பது பாலை என்பது, இந்த 3 நூல்களுமே அகம் சார்ந்தன என்பதனையும் நாம் கண்டிருந்தோம். ஒரு சில பயிற்சி வினாக்கள் உங்களுக்காக கொடுக்கப் போகிறேன். என்னவென்றால், இதுவரையில் நாம் பார்த்த இந்த பகுதியை எத்தகைய பொருள் அடிப்படையில் இருக்கிறது, நீங்கள் எந்த அளவுக்கு புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதனை பற்றி ஒரு சில வினாக்கள். முதல் வினா உங்களுக்காக, புதுமொழி கூட்டு உண்ணும் புரிசைச்சூழ் புனல் ஊற, இந்த வரி இடம்பெற்ற நூல் எது என்று முதல் கேள்வி. புதுமொழி கூட்டு உண்ணும் புரிசைச்சூழ் புனல் ஊற என்ற முதல் கேள்வி திருக்கோவையாரா, முல்லைப்பாட்டா, கலித்தொகையா, நெடுநல்வாடையா என்பது கேள்வி. சரியான பதில் எதுவாக இருக்கும்? மிகச்சிறப்பு, கலித்தொகை என்பதுதான் சரியான பதில். புதுமொழி கூட்டுண்ணும் புரிசைச்சூழ் புனல் ஊரா, புதிதான மொழிகளை உருவாக்கி தனது மன்னனுடைய செவியினை திறம்பட இயங்கக்கூடிய வகையில், அவன் எந்த நேரமும் தனது சிந்தையில் நாட்டு நலம் மட்டுமே கருத்தாக கொள்ளக்கூடிய வகையில் ஒரு சில புலவர்கள் பாடல்களை புதிதாக இயற்றினார்கள் என்று பார்த்தோம் அல்லவா? அது கலித்தொகையில் இடம்பெற்ற பாடலாகும். அடுத்த வினா, மதுரையில் எந்த மாதங்களில் புலவர் கூட்டங்கள் நிகழ்ந்தன? இந்த ஒரு கேள்வி. மதுரையில் எந்த மாதங்களில் புலவர் கூட்டங்கள் நிகழ்ந்தன? இளவேனில் மாதம் என்று அதற்கான பெரும்பொழுது என்று பார்த்திருந்தோம். அந்த இளவேனில் காலம் எந்த மாதங்கள்? தமிழ் மாதங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை. சரியான பதில் சித்திரை, வைகாசி. இதுதான் இளவேனில் பருவம். அந்த இளவேனில் பருவத்தில் புலவர் கூட்டங்கள் மதுரையில் நிகழ்ந்தன என்பது வெளிப்படை. அடுத்தது, சங்க முகத்தமிழ் என்று கூறும் நூல் எது என்று அடுத்த கேள்வி. பெரிய திருமொழியா, திருப்பாவையா, தேவாரமா, திருவாசகமா? சங்க முகத்தமிழ் என்று கூறும் நூல் எது? வினா மிகவும் எளிமையானதுதான், இருந்தாலும் உங்களுக்காக நானே விடையை சொல்கிறேன். சங்க முகத்தமிழ் என்று கூறும் நூல் எது என்று கேட்டால் அது திருமங்கை ஆழ்வார் இயற்றிய பெரிய திருமொழி என்பதுதான் அதற்கான பதில். சங்க முகத்தமிழ் என்று கூறும் நூல் பெரிய திருமொழி. அடுத்தது, சங்க பாடல்களில் பேயனார் அவர்கள் பாடிய பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளவு? சங்க பாடல்களில் பேயனார் பாடிய பாடல்களின் எண்ணிக்கை 103, 105, 110, 80. இதில் சரியான பதில் என்ன என்று சொல்லுங்கள். சங்க பாடல்களில் பேயனார் பாடிய பாடல்களின் எண்ணிக்கை. சரியான பதில் 105. 105 பாடல்கள் சங்க பாடல்களில் பேயனார் இயற்றிய பாடல்கள் நமக்கு கிடைக்கின்றன. அடுத்தது, பரிபாடல் என்ற இந்த நூலில் அதனுடைய அடிவரையறை என்ன? பரிபாடலின் அடிவரையறை என்ன என்று இறுதியான ஒரு கேள்வி. என்னவாக இருக்கும்? 13 முதல் 31, 25 முதல் 400, 3 முதல் 6, 4 முதல் 8. சரியான பதில் 25 முதல் 400. இதுதான் பரிபாடல் என்னும் நூலுக்குரிய பாடல் அடிவரையறை. ஆக இதுவரையில் நாம் கண்டது என்னென்ன தலைப்புகளை நாம் கண்டிருந்தோம் என்றால், புலவர்களும் தமிழும்,
எவ்வாறு மதுரையில் புலவர் கூட்டங்கள் நிகழ்ந்தன, அங்கு தமிழ் எவ்வளவு முக்கியத்துவத்தோடு பார்க்கப்பட்டது என்பது முதல் தலைப்பு. அகம், புறம் இவற்றுக்கான வரையறைகள் எவ்வாறு பாடல்களில் கொடுக்கப்பட்டன என்பது அடுத்தது கண்டோம். பாடல் தொகை எந்தெந்த நூலில் எவ்வளவு பாடல் எண்ணிக்கை உண்டு, கடல் வாழ்த்துடன் சேர்த்து என்பது அடுத்தது பார்த்தோம். அடுத்ததாக அடிவரையறை எவ்வளவு, ஒவ்வொரு சங்க இலக்கியத்திற்கும் அடிவரையறை எவ்வளவு என்று பார்த்தோம். இறுதியாக இந்த சங்க இலக்கியத்தை பற்றிய ஒரு சில பயிற்சி வினாக்களையும் நாம் கண்டிருந்தோம். இதுவரையில் பார்த்திருந்த இந்த நிகழ்வுகள் உங்களுக்கு நிச்சயம் மனதில் பதியக்கூடிய அளவு இருந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். அடுத்த வகுப்பில் நாம் காண இருப்பது எட்டுத்தொகை என்ற நூல். அந்த எட்டுத்தொகையில் இருக்கின்ற அகம் சார்ந்த நூல்கள், புறம் சார்ந்த நூல்கள் இவற்றில் ஒரு சில பாடல்களை கொடுத்து அந்த பாடல்களின் அடிப்படையில் அந்த நூல் எந்த அளவுக்கு சிறப்பானதாக இருக்கிறது, அந்த நூலை நாம் எவ்வாறு மீண்டும் மீண்டும் கற்க வேண்டும் என்பனவற்றை நாம் அடுத்த வகுப்பில் நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம், எட்டுத்தொகை என்னும் தலைப்பை பற்றி. ஆக இதுவரையில் பார்த்த வகுப்பு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். நிச்சயம் நன்கு படித்து வாழ்வில் முன்னேறுவதற்கான செயலை தினம் தினம் நாம் ஈடுபட வேண்டும். நன்றி, வணக்கம்.